ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி சாதம் ரொம்ப டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் முழுக்க ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். குக்கரில் ஆல்ரெடி 8 விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணியை. அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வேக வச்சு அதையும் வறுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ரச சாதம், சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இதை வச்சே ஒரு கலவை சாதம் தான் செய்ய போகிறேன். இதில் நல்ல ஒரு கரண்டி கிட்ட நான் அள்ளிக்க போகிறேன். அள்ளிட்டு அதை அப்படியே நான் கடாயில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாயத்தில் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான் சேருமானம். நல்லா இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாடை போட்டுட்டு மிளகாயத்தூளோட பச்சை வாசனை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நான் எனக்குன்னு கொஞ்சம் வடித்து வச்சுருக்கேன் சாதத்தை. அதை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கப்புறம் 2 நிமிஷமே ஜாஸ்தி தான் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கு அப்புறமா ஒரு வாசனை அற்புதமாக வரும். என்னதான் குக்கரில் பிரியாணி கணக்காக வச்சா கூட அது மாதிரி வாசனை வராது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.